Drop it. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் இறாலும் மரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்களோட வீட்டில் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் தமிழ் கடைக்கு போயிருந்தோம். தமிழ் கடையில் தான் இந்த இறால், மரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே கிடைக்கும். ஸோ தமிழ் கடையில் இதெல்லாம் வாங்க போயிருந்தேன். அந்த சமயத்தில் இடியப்பத்தட்டு பனை ஓலையால் சரி ஏதோ பம்புவால் சரி பின்ன இடியப்பத்தட்டு போட்டிருந்தாங்க. அந்த இடியப்பத்தட்டு நான் நிறைய நாளாக வாங்கணும் மாதிரி நினச்சி கொண்டே இருந்தேன். எனக்கிட்ட ஏற்கனவே பிளாஸ்டிக்கால் செஞ்ச இடியப்பத்தட்டு தான் இருந்தது. இந்த இடியப்பத்தட்டு கண்ட உடனே நான் வாங்கி கொண்டு வந்துட்டேன். விலை 7 ரூபா தான் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியாக செஞ்சுருக்குறாங்க. அவிச்சு தான் பார்க்கணும். நான் ஒரு நாளைக்கு இந்த இடியப்பத்தட்டில் இடியப்பம் அவிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு பாதி மரவள்ளி கிழங்கும் 15 இறாலும் எடுத்துருக்கிறேன். மரவள்ளி கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு மரவள்ளி கிழங்கு மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு அவிய விட போகிறேன். மேலும் நான் இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தான் அவிய விட போகிறேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். மரவள்ளி கிழங்கு அவிஞ்சிட்டுது. இனி நான் இதுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இறாலெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு அவிய விட போகிறேன். நாங்கள் போட்ட இறால் இப்போ அவிஞ்சிட்டது. இனி நான் உப்பு, மஞ்சள், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மாதிரி லோ ஃப்ளேமில் அவிய விடணும். அப்போ தான் நாங்கள் போட்ட மஞ்சள், மிளகாத்தூள்ட வெக்க போகும். இப்போ நான் இதுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். எப்பவும் நாங்கள் மரவள்ளி கிழங்கு சமைக்கும் போது லோ ஃப்ளேமில் விட்டு தான் சமைக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அவிய விட போகிறேன். கடைசியாக நாங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு அடுப்பை நூற்று விடலாம். இப்போ எங்களோட மரவள்ளி கிழங்கு இறால் பால் கறி ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் சர்வ் பண்ணலாம். கட்டாயம் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன்.
வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Dharsi.